வணக்கம் மக்களே. சுக்குமல்லி காப்பியும் அதனுடைய ஆரோக்கியமான மருத்துவ நன்மைகளும். சுக்குமல்லி காப்பி அப்படின்றது ஏலக்காய், துளசி, பனை வெல்லம், இஞ்சி, மஞ்சள், சீரக விதை, திப்பிலி, கொத்தமல்லி, ஜாதிக்காய் மற்றும் கருமிளகு இந்த பொருட்களால் சேர்த்து தயாரிக்கப்படக்கூடியது தான் சுக்குமல்லி காப்பி. இதை நம்ம மூலிகை காப்பி அப்படின்னு சொல்கிறோம். நம்ம சாதாரணமாக காலையில் எழுந்ததும் டீ காஃபி குடிக்கிறத விட்டுட்டு இந்த மாதிரி மூலிகை காஃபியை குடிக்கும்போது பலவிதமான ஊட்டச்சத்துக்களை பெறக்கூடியதாக நம்ம இருக்கும். ஸோ அதனால் பலவிதமான நோய்களை இந்த மூலிகை காஃபி, இந்த சுக்குமல்லி காப்பி நமக்கு குணப்படுத்துது. என்னென்ன மாதிரியான ஊட்டச்சத்துக்களை சுக்குமல்லி காப்பி கொண்டு இருக்கு, என்னென்ன மாதிரியான மருத்துவ குணங்களை நம்ம கழிச்சு எந்தெந்த மாதிரியான நோய்களை குணப்படுத்துது அப்படின்றத பற்றி வாங்க ஒவ்வொன்றா விளக்கமாக பார்க்கலாம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களுக்கு நீங்கள் இன்னும் நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை மறக்காம செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். குழந்தைகளுக்கு ரத்த சோகை வரக்கூடிய தடுக்கக்கூடியதாக இந்த சுக்குமல்லி காப்பி இருக்குது மக்களே. நம் முன்னோர்களுடைய பாரம்பரியத்திலிருந்து தோன்றிய இந்த சுக்குமல்லி காப்பியானது ஒரு சிறந்த மருத்துவமிக்க ஒரு குடிநீர், ஒரு பானம் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா இந்த சுக்குமல்லி காப்பியை குழந்தைகளுக்கு நம்ம கொடுக்கும்போது அவங்களுக்கு ஏற்படக்கூடிய ரத்த சோகையை கண்ட்ரோலில் வைக்கிறதுக்கு, கட்டுப்பாட்டுக்குள்ள வைக்கிறதுக்கு, ரத்த சோகையை வராமல் தடுக்க செய்யறதுக்கு இந்த சுக்குமல்லி காப்பி குழந்தைகளுக்கு உதவிகரமாக இருக்கும். ஸோ குழந்தைகளுக்கு சுக்குமல்லி காப்பியை கொடுங்க. சளி இருமல் உங்களுக்கு இருக்கா, சளி இருமல் நீங்கி போறதுக்கு நீங்க சுக்குமல்லி காப்பியை எடுத்துக்கலாம். சாதாரணமாகவே சளி மற்றும் இருமலுக்கு பனை வெல்லம் மற்றும் இஞ்சி சேர்த்து நீங்க கஷாயம் மாதிரி வச்சு குடிக்கக்கூடிய பழக்கம் உங்க வீட்டில் இருந்துச்சு அப்படின்னா நீங்க இந்த மாதிரி சளி இருமல் இருந்து உங்களை நீங்க குணப்படுத்திக்கலாம். அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா இந்த சுக்குமல்லி காஃபியில் இருக்கக்கூடிய எண்ணற்ற சத்துக்களானது குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருக்குமே இருமல் மற்றும் சளியிலிருந்து முற்றிலும் குணமடைய செய்யுது. இருமல் மற்றும் சளி உங்களுக்கு இருக்கு அப்படின்னா சுக்குமல்லி காப்பியை நீங்க குடிங்க. ரத்த அழுத்தம் குறையிறதுக்கு, பிபின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, பிளட் ப்ரெஷர், அது உங்களுக்கு குறைஞ்சு போறதுக்கு சுக்குமல்லி காப்பியை நீங்க எடுத்துக்கோங்க. சுக்குமல்லி காப்பியானது ஒரு மசாலா நிறைந்த காப்பி அப்படின்னு சொல்லலாம். அதனால ஹை பிளட் ப்ரெஷர், ஹை பிபி, உயர் ரத்த அழுத்தம் இருக்கிறவங்கலாம் இந்த சுக்கு காப்பியை குடிப்பதன் மூலம் ரத்த அழுத்தத்தை அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கண்ட்ரோலாக வச்சுக்கலாம். ரத்த அழுத்தத்தை கட்டுப்பாட்டுக்குள்ள வைக்க முடியும். மேலும் பக்கவாதம் போன்றவற்றை கூட வராமல் தடுக்க செய்யக்கூடியது இந்த சுக்குமல்லி காப்பிங்க மக்களே. செரிமான கோளாறு எதுவும் இல்லாமல் செரிமானம் உங்களுக்கு மேம்படுவதற்கு நீங்க சுக்குமல்லி காப்பியை எடுத்துக்கலாம். தினமும் நீங்க சுக்குமல்லி காப்பியை தொடர்ந்து குடிப்பதன் மூலமாக நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாடானது எளிதில் பார்த்தீங்கன்னா அந்த உணவு செரிமானம் அடைய செய்கிறோம், செரிமானம் அடைஞ்சிரும். ஸோ வயிறு சம்பந்தமான எந்த பிரச்சனையும், செரிமான சம்பந்தமான எந்த பிரச்சனையும் உங்களுக்கு இருக்காது. மலச்சிக்கல் போன்ற பிரச்சனை கூட உங்களுக்கு வராமல் தடுக்கிறதுக்கும் குணப்படுத்துகிறதுக்கும் சுக்குமல்லியை நீங்க எடுத்துக்கலாம். நீங்க உடல் பருமனை குறைக்கக்கூடிய நோக்கத்தில் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க சுக்குமல்லி காப்பி எடுத்துக்கோங்க. இன்றைய காலத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலான நபர்களுக்கு உணவு முறை பழக்க வழக்கங்களோட உடல் பருமன் அவங்களுக்கு அதிகரிக்க செஞ்சிருச்சு. இப்படிப்பட்ட உடல் பருமனை குறைக்க வேணும் அப்படின்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் பண்றாங்க. ஸோ ஜிம்முக்கெல்லாம் போய் அப்புறம் நடைப்பயிற்சி எல்லாம் மேற்கொள்றாங்க. அந்த வகையில் சுக்குமல்லி காப்பி உங்களுக்கு முக்கிய பங்கு வகிக்கும் உங்களுடைய உடல் எடையை குறைக்கிறதுல. ஏன் அப்படின்னா சுக்குமல்லி காப்பியில் இருக்கக்கூடிய மூலிகை பொருட்கள் உடல் பருமனை விரைவில் குறைய செய்யக்கூடிய ஆரோக்கிய நன்மைகளை கொண்டிருக்கு. எனவே நீங்க தினமும் சுக்குமல்லி காப்பியை தொடர்ந்து குடிச்சிட்டு வரும்போது எண்ணற்ற சத்துக்கள் கிடைக்கப்பட்டு நீங்க எதிர்பார்க்கக்கூடிய அளவில் உங்களுடைய உடல் எடை ஆரோக்கியமான முறையில் குறையும். ஸோ சுக்குமல்லி காப்பியில் நிறைந்திருக்கக்கூடிய நன்மைகள் ஏராளம் மக்களே. பல மூலிகைகளுடைய கூட்டு பொருளாக சுக்குமல்லி இருக்கு. இதனால இது நம்ம மூலிகை டீ அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த மூலிகை பானத்தை நீங்க குடிக்கும்போது பலவிதமான மருத்துவ நன்மைகளை பெற்று பலவிதமான நோய்களை நீங்க குணப்படுத்திக்கலாம், வராமலும் தடுத்துக்கலாம். சுக்குமல்லி காப்பியை நீங்க குடிங்க, ஆரோக்கியமாக இருங்க, நலமோட வாழுங்க. நன்றி மக்களே.